என்னோட பரவசத்துல என்ன பண்றதே தெரியல. ஜான் ஜெபராஜோடைய பாட்டு எங்கேயோ போயிடுச்சுன்ற பரவசத்துல என்ன பண்றேன்னே தெரியாம. ஹாப்பி பர்த்டே ஜானண்ணா. ப்ரோ நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், நண்பர் தானே நீங்க எல்லாம், ஒண்ணுக்குள்ள ஒன்னா தானே இருக்கீங்க. அப்படியே ஸ்க்ரீனை அப்படி தட்டும்போது அப்படியே கையே வைக்காம சிகரெட் ட்ரிபியூட்னு வீடியோ போடுறாரு. மாற்றதெல்லாம் இல்லை, டேக் இட், நார்மலைசிங். இது ரொம்ப 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 ஆபத்தானது. இந்த வீடியோ உண்மையாவே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பேன். அவன் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது அவன். இனி எப்பவுமே குறை சொல்லுவேன். போன வாரம் சிகரெட் அடிச்சு மாட்டிக்கிட்டான். கம் அகைன், என்ன சொன்னீங்க? போன வாரம் சிகரெட் அடிச்சு மாட்டிக்கிட்டான். வாவ் தலைவா, சிகரெட் அடிச்சு மாட்டிக்கிட்டான். அப்போ சிகரெட் அடிக்கிறது சரியில்லை, மாறலா தப்பு அப்படின்னு என் தலைவன் சொல்லிட்டான். தலைவா ஹாப்பி பர்த்டே. வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம், வாங்க. கிறிஸ்டியன் சாங்ல முதல் தடவையாக ட்ரெண்டிங் நம்பர் 1 துதிகள் ஓயாத சாங் வந்திருக்கு. ஸோ இந்த சந்தோஷத்தை அந்த சாங் கேட்டு என்ஜாய் பண்ண லட்சக்கணக்கான மக்களோடு ஜானோட சேர்ந்து நம்மளும் செலிப்ரேட் பண்றோம். தலைவா ஒரு அப்பாவி ஜானன்னா கூட செலிப்ரேட் பண்றோம். உங்க பாட்டு 1 மில்லியன் வியூஸா ஏதோ போயிருக்கு, அதுக்கே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேக்கெல்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்றாரு. இவர் சிகரெட் அடித்தா தப்புன்னு நீங்கள் சொன்னால் உடனே கேட்பார். ஏன்னா நீங்கன்னா அவருக்கு உயிர். ஜானண்ணா சொல்லுவீங்களா? குடிமதில்ல விட்டுறத, என்னோட பரவசத்தில் என்ன பண்ணுறதே தெரியல. ஜான் ஜெபராஜோடைய பாட்டு எங்கேயோ போயிடுச்சுன்ற பரவசத்தில் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் மாற்றி கேக் கூட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தமான காரியம்னா, எல்லாம் ஓகே, ஆனால் அதை செலிப்ரேட், யாரோ எங்கேயோ பாட்டு போட்டு அது ஹிட் ஆனதை செலிப்ரேட் பண்ணுற நீங்கள், உங்களில் ஒருத்தனாக இருக்கிற இந்த தம்பி சிகரெட் அடிக்கிறாரு. சிகரெட் அடித்தா என்ன ஆகும்னு அந்த சிகரெட்டோடைய அட்டையிலே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை கொண்டு வரக்கூடிய சிகரெட்டை அடிக்கிறாரு. அது தப்புன்னு நீங்கள் சொல்லி நீங்களாவது, ஏன்னா தலைவன் ஜான் ஜெபராஜ் எங்கேயோ இருப்பான், அவன் ஏதோ பண்ணுவான், கூட இருக்கிற நீங்களாவது சொல்ல மாட்டீங்களா? உடனே எங்கடா சிகரெட்டு, எங்கே அப்படின்னீங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டோம், ஃபுல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஒரு ட்ரிபியூட்டுக்காக அதை பண்ணார். இருந்தாலும் ஒரு சின்ன கிளிப்பிங் பாருங்கள். வாய் மூக்கு விட்டா கண்ணில் இருந்து கூட போக விடுவார்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் சரீரங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்குது அப்படின்றத அறியீர்களா அப்படின்னு கேட்குறாரு. உண்மையிலே நீங்களாம் மறுபடியும் பிறந்தீங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் பை கான்சியஸ், இல்லைன்னா என்ன சொல்கிறது, சாதாரணமாக இயல்பாக விற்கிறவனே ஃபோட்டோவில் இப்படி போட்டிருக்கானேன்னு பார்த்தாவது இது ரொம்ப மோசமான செயல், கேவலமான செயல், இழி செயல்னு தெரிய வேண்டாமா? இது ஜான் ஜெபராஜுக்கு ட்ரிபியூட்னு சொல்லி ஜான் ஜெபராஜ் ஏதோ ஒரு விஷயத்தை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த நபர் சிகரெட் பிடிக்கிறத நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. தப்பு இல்லை. இதை கிறிஸ்டியானிட்டிக்கு ட்ரிபியூட், ஜான் ஜெபராஜ் பாட்டு செலிப்ரேட்டு, இப்படியா? எங்கே போய் முடியுது? இவ்வளோ பேர் ஹாப்பி பர்த்டே பாஸ்டர்னு நார்மலைஸ் பண்ண நினைக்கிற நபருக்கு விஷ் பண்ணுறாங்க. இங்கே இந்த நபர் சிகரெட் பிடிக்கிறத நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? ஒருவேளை இந்த நபர் பிடிக்காத நபராக இருக்கட்டும், ட்ரிபியூட் வீடியோக்காக போட்டால் அந்த வீடியோ பார்க்குற மற்ற நபர்கள் இது நார்மல் தானே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? இல்லை அது டெம்ட் ஆகி சரி நம்மளும் பிடிச்சி பார்த்தா என்ன, நம்மளும் ஒரு ஸ்டைலாக ஒரு வீடியோ போடுவோன்னு பிடிச்சி பார்த்து போக மாட்டாங்களா? ஓ நார்மலா? ஆனால் உங்கள் தலைவனுக்கே அது நார்மல் இல்லையே சார், அப்நார்மல் சார். பார்க்குறீங்களா? எப்பவுமே குறை சொல்லுவேன். போன வாரம் சிகரெட் அடிச்சு மாட்டிக்கிட்டான். பார்த்தீங்களா? சிகரெட் அடித்து மாட்டிக்கிட்டான். ஸோ அவன் ஒளிஞ்சு அடிக்கிறான், மாட்டிக்கிட்டான். இதானே மாட்டிக்கிட்டான்னு என்ன, தப்பு செஞ்சால் மாட்டிக்கிட்டான், எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த நபர் இவரை ஜான் ஜெபராஜ் நேரடி தொடர்பு இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும். அவர் இன்னைக்கு ஈவினிங் வேற
7:30க்கு லைவ் போட போகிறாராம். இந்த வீடியோ நாளைக்கு தான் வரும். ஸோ எஸ்டர்டே லைவ் போட்டிருப்பார். அவ்வளோ நெருங்கிய நபர் சிகரெட் அடிக்கிறது தப்புப்பா, அந்த வீடியோ கொஞ்சம் எடுத்துரு, அது சரியில்லை, நம்மளுடைய எத்திக்ஸ் கிறிஸ்டியன் வேல்யூஸுக்கு அது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா? முடியாது. ஏன் தெரியுமா? நம்மளே நார்மலைஸ் பண்ணியிருக்கிறோம் வேறு விஷயங்களை. இது நார்மலைஸ் பண்ணால் எப்படி கேள்வி கேட்க முடியும்? சரி, தலைவன் கேட்பானோ இல்லையோ, தொண்டர்கள் எல்லாம் ஒன்றா தானே இருக்காங்க, அவங்களாவது கேட்பாங்களா? ஹாப்பி பர்த்டே ஜானண்ணா, ஹாப்பி பர்த்டே ஜானண்ணா, ஹாப்பி பர்த்டே ஜானண்ணா. ப்ரோ நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன், நண்பர் தானே, நீங்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தானே இருக்கீங்க. சிகரெட் பிடிக்கிற தப்பு, அதை நீ ட்ரிபியூட் டு ஜான் ஜபராஜ்னு சொல்லி கிறிஸ்டியானிட்டியை அவமதிக்கிற, அசிங்கப்படுத்துகிற, இதை கொஞ்சம் எடுத்துரு அப்படின்னு சொல்லுவீங்களா? கூடவே சினிமாவும் நார்மலைஸ் பண்ணியாச்சு. தலைவன் பாட்டு பாடுவான், பார்த்துறீங்களா? வயிற்றுக்கும் தொண்டைக்கும் ஒரு உருளையும் இது ஸ்வர்கமா சொல்லடி உள்ளபடி. தலைவன் எவளியோ தொண்டன் அவளி, இவனும் சினிமா பாட்டு. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நபர் சிகரெட் பிடிச்சா இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை காட்டியாவது வேண்டான்னு சொல்லி அந்த வீடியோ மூலமாக நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, அதுவும் வேண்டாம் அந்த வீடியோவும் எடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லுவீங்களா? மாட்டிங்களா? இல்லை சொன்னால் கேட்குற லெவலில் அவர் இல்லையா? தெரில. ஆனால் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, நான் சொல்கிறேன். அப்படியே ஸ்க்ரீனை அப்படி தட்டும்போது அப்படியே கையே வைக்காம டூ பேட் நார்மலைசிங். இதுதான் கிறிஸ்டியன் கல்ச்சருக்குள்ளே வருது. என்ன இதெல்லாம் ஒரு மேட்ரா? இதில் பாவம்னு ஒன்று இருக்கா? இதெல்லாம் தப்பா? ஆண்டவர் இதெல்லாமா ஆண்டவர் பார்ப்பாரு? இதெல்லாம் ஒரு மேட்ரா? ஒரு ட்ரிபியூட் சாங்கு சினிமாலேருந்து ஒரு பாட்டை போட்டு அதே மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டேன், இதெல்லாம் என்ன? அப்படி இல்லை பாஸ், இங்கே இருக்கணும் நம்ம மாரல் வேல்யூஸ். ஏன்னா நம்ம கிறிஸ்டியனை கிளைம் பண்ணுறதுனால, ஆண்டவரோட பிள்ளைகள்னு சொல்கிறதுனால நம்ம வேல்யூஸ் இங்கே இருக்கணும். எவனாகிலும் ஒருவன் என்னை சிநேகித்தேன் என்று சொன்னால், இஃப் எனி ஒன் ஆஃப் யூ லவ்ஸ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கே தவிர, உன் இஷ்டத்துக்கு வாழு ஆனால் என்னை நேசிக்கிறேன்னு வாயில் மட்டும் வடை சுடுன்னு இல்லை. அந்த பாட்டு 1 மில்லியன் இல்லை, 10 மில்லியன் இல்லை, 10 லட்சம் மில்லியன் போனாலும் அது ஆண்டவருக்கு அருவருப்பானதே. இப்படி புகை விட்டிங்கன்னா இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். உங்கள் தலைவன் சொன்னாலே நீங்கள் கேட்க மாட்டீங்க, அப்படி தானே? இந்த ஏதோ கோவம் வந்துருச்சு, அணில் குஞ்சுகளா அது மாதிரி சொன்ன கோவம். ஆனால் கிட்டத்தட்ட ரிசம்பிள் ஆகுதுல்ல. பாருங்க தலைவன் என்ன சொல்கிறான். கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பேன், அவன் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது அவன். இனி எப்பவுமே குறை சொல்லுவேன். போன வாரம் சிகரெட் அடிச்சு மாட்டிக்கினா. ஆனால் இங்கே சிகரெட் ட்ரிபியூட்னு வீடியோ போடுறாரு, மாற்றுறதுலாம் இல்லை. டேக் இட் நார்மலைசிங். இது ரொம்ப 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 ஆபத்தானது. இந்த வீடியோ உண்மையாகவே மக்கள்கிட்ட ஒரு சின்ன அவேர்னஸாக கொண்டு போகணும். நார்மலைசிங் நார்மல் இல்லை. நீங்கள் நார்மல் நினைக்கிற பல விஷயங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நார்மல் இல்லை, ரொம்ப மோசமான விஷயங்கள். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம்.